மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் தம்பி இந்திரகுமார் தேரடி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஊடகவியலாளர்கள் தம்பி யூட்டு புரூட்டஸ் மைனர் அவர்களே, தம்பி ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்களே, தம்பி அதர்மம் மனோஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு இங்கே பங்கெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சாதிக் அவர்களே, தோழர் கமலநாதன் அவர்களே, விஜயபாலன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய தோழர் செந்தில் குமார் அவர்களே, திராவிடர் கழகத்தின் சார்பில் இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்வை கேட்டு கட்சி சார்பில்லாமலும் வந்திருக்கின்ற தம்பிகள் தோழர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல தலைப்பில் பெரியாரை பற்றி பேசுவதென்றால் அதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். முதலில் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான தலைப்பாக நாம் பார்க்கின்றோம். நேற்றைக்கு தான் மாலை தான் இதை இந்த இடத்தில் நடக்கப் போகிறது என்று நம்முடைய ஊடகவியலாளர் தம்பி மைனர் அவர்கள் அறிவித்தார். ஊடகங்களிலும் அது அறிவிக்கப்பட்டது. அந்த ஓர் இரவுக்குள் இன்றைக்கு இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் பெரியார் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவை தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியல் கோட்பாடு என்பதை எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா இடங்களிலுமே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சில களிசடைகள் சனாதன அரசியலை உள்வாங்கிக் கொண்டு, இந்துத்துவ அரசியலை உள்வாங்கிக் கொண்டு, அது தந்தை பெரியார் காலத்திலும் இருந்தது, இன்றைக்கும் அது தொடர்கிறது பல்வேறு வடிவங்களிலே. விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மதுரையிலே தொடங்கிய பொழுது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த துண்டறிக்கையை வடிவமைக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் படம், அதோடு தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை போடும் பொழுது மதுரை பகுதியில் இருக்கின்ற மற்ற அம்பேத்கரிய இயக்கங்கள் ஏன் தந்தை பெரியார் படத்தை போடுகிறேன், அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் தானே, அவர் எதற்காக போட வேண்டும் என்று தலைவர் அவர்களிடமே அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அன்றைக்கே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சமூக நீதியினுடைய தலைவர், தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவினுடைய அடையாளம், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளம். இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை உள்வாங்கி கொண்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தந்தை பெரியாரை தூக்கி நிறுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற இயக்கம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தந்தை பெரியார் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். வருகிறவர்கள் வாருங்கள், வர முடியும் போங்க என்று சொல்லிவிட்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு வர வேண்டுமென்றால் வாக்கரிசி போட்டுவிட்டு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது இளைஞர்கள் தேர்தல் பாதைக்கு பொருட்படுத்தாமல் அன்றைக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வர வேண்டுமானால் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று ஆசையோடு வராதீர்கள், சிறைக்கு போக வேண்டும் என்று வர விரும்புபவர்கள் வாருங்கள். ஏனென்றால் தந்தை பெரியாருடைய கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையும் தமிழ்நாட்டில் நாம் நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்கிற அடிப்படையில் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இந்த தலைவர்களை ஒரு கோட்பாட்டு தலைவர்களாக அன்றிலிருந்து 90களிலிருந்து இன்றைக்கு வரை நாம் தொடங்கி வந்து கொண்டு கொடுப்போம். இது காலத்தின் தேவை. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் உலகமயமாகிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு மாநிலங்களிலே, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே தந்தை பெரியார் அவருடைய
கோட்பாட்டை அவருடைய படங்களை வைத்து சனாதன அரசியலுக்கு எதிரான அடையாளமாக முன்னிறுத்துகிறார்கள். இந்தியாவில் இரண்டே இரண்டு தான் இன்றைக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய கோட்பாடு. ஒன்று வலதுசாரி, இன்னொன்று இடதுசாரி, அவ்வளோதான். இப்போ வலதுசாரி அரசியலை யாரெல்லாம் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சாவர்கருடைய வாரிசு அல்லது அவருடைய தொண்டனாக இருக்க கோட்சேனுடைய வாரிசலாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள், இவையெல்லாம் வலதுசாரி அமைப்புகள். வலதுசாரி அமைப்பு என்றால் சனாதன அரசியலை, வர்ணாசிரம அரசியலை, இந்துத்துவ அரசியலை நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் வலதுசாரி அரசியல். இடதுசாரி அரசியல் இவையெல்லாம் எதிர்ப்பவர்கள் எல்லோரும் இடதுசாரிகள். கடுமையாக இவையெல்லாம் எதிர்க்கக்கூடியவர்கள் யார்? தந்தை பெரியார் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் இந்த சனாதன அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிலே அல்லது இந்திய அளவிலே தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு கோட்பாட்டு ரீதியாக சனாதன அரசியலை எதிர்த்து களமாடியவர்கள். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். விமர்சனம் அல்ல, அவதூறு. இந்த அவதூறுகளெல்லாம் உச்சபட்சமாக இன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்கின்ற கட்சி, அவருடைய வீடியோக்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம் என்றால் அவர் கேட்ட கேள்விக்கு அவரிடமே பதில் இருக்கின்றது. நாம் தனியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒட்டுமொத்த முரண்பாடுகளுடைய தொகுப்பாக அந்த சீமான் அவர்களுடைய அந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை குறிவைத்து தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியலை விமர்சிக்காமல் தந்தை பெரியார் அவருடைய அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு ஆபத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இதற்கு முன்பு அவருடைய அரசியலை அல்லது கோட்பாட்டை விமர்சிப்பவர்கள் உண்டு. ஆனால் தந்தை பெரியாருடைய அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தனிநபர் விமர்சனமாக தனிநபரை அவர்கள் குறிவைத்து தாக்குதலை நடத்துகிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே நாம் தமிழர் கட்சி செயல்படுகின்றது. ஆனால் உண்மையாகவே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார்களா என்றால் அது இல்லை. தமிழ் தேசிய அரசியலுக்கு எது முதன்மையான பகை சக்தி? தமிழ் தேசிய அரசியலுக்கு எது தடையாக இருக்கிறது? திராவிடம் தடையாக இருக்கின்றதா? அல்லது தெலுங்கு தேசியம் தடையாக இருக்கின்றதா? அல்லது கன்னட தேசியம் தடையாக இருக்கின்றதா? எது தடையாக இருக்கின்றது? இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் முன்னெடுக்கின்ற அந்த ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அந்த முழக்கம் எதை முன்வைத்து? ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி என்பது இந்தி. இந்து ராஷ்டிரம் என்பதற்கு அவர்களுக்கு எது தடையாக இருக்கின்றால் தேசிய இனங்கள். இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கின்ற தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகள், அந்தந்த மாநிலங்களுடைய வளர்ச்சி, இது குறித்து வரையறுத்து அவர் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்கள் பிரிக்கப்படுதுன்னா மாநிலம் அல்ல, அது ஒரு தேசிய இனங்களுடைய அடையாளத்தை, அதனுடைய அந்த மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்துவது தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுடைய தமிழ் தேசியம் என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்தி நாடு பிரிந்திருக்கிறது தமிழ்நாடு. அதே போல கேரளா, அதே போல கன்னடம். ஆனால் சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே மாநிலம் இல்லை. சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே மாநிலங்கள் இல்லை. அப்போ அந்த சமஸ்கிருதம் மயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படியானால் பார்ப்பனருடைய உள்நோக்கம் என்பது அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய உள்நோக்கம் என்பது
இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக படைக்க வேண்டுமானால் இந்த மொழி வழியிலான இந்த தேசியத்தை, இந்த தேசியங்களுடைய அடையாளங்களை அழித்தொழிக்க வேண்டும். இதுதான். அப்படியானால் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளத்தை அழித்தொழிக்க நினைப்பது தெலுங்கு தேசியமா அல்லது கன்னட தேசியமா அல்லது மலையாள தேசியமா? எது அழிக்க முனைகிறது? இந்திய தேசியம்தான், இந்தியம்தான். அப்போ தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை பகை, தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை எதிரி என்பது இந்தியம்தான், இந்திய தேசியம்தான் முதன்மை எதிரி. அதுதான் இன்றைக்கி எல்லா தேசிய இனங்களுடைய அடையாளங்களும் அழித்தொழித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்திய தேசியத்தை எதிர்க்கவில்லை, இந்தியத்தை எதிர்க்கவில்லை. இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்துத்துவத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. இந்து மயப்படுத்தலை, இந்து தேசியத்தை இந்தியாவில் கட்டமைப்பதற்காக இந்தியா முழுக்க தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழித்து விட்டு இந்தி தேசியத்தை கட்டமைத்து கொண்டு அவர்கள் இங்கே மிகப்பெரிய இந்து ராஷ்டிர கனவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. தமிழ் தேசிய இந்த அரசியலுக்கு முதன்மை பகையாக இந்திய தேசியத்தை தான், இந்துத்துவத்தை தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை இதுவரை இந்தியத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் அதை பேசவில்லை. ஆனால் மாறாக இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிடம், தமிழ் தேசியத்துக்கு எதிரி திராவிட அரசியல் என்று முன்னிறுத்துவது ஆரிய திராவிட அந்த மோதலை தமிழ் தேசிய திராவிட மோதலாக மாற்றுவதற்கான முனைச்சி. ஏன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு தலித் அமைப்புகள், அம்பேத்கர் இயக்கங்கள் யாரும் பெரியாருடைய படத்தை போட்டதில்லை. நீங்கள் எல்லா இடங்களையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு முதலில் தந்தை பெரியார் அவருடைய படத்தை போடும்போது எதிர்ப்பு வருகிறது. அதை மீறி இந்த இயக்கம் தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரையும் இருமுனை துப்பாக்கிகளாக, இரட்டை குழல் துப்பாக்கிகளாக உள்வாங்கி கொண்டு செயல்படுத்துவோம் என்றால், அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியிலே தந்தை பெரியாருடைய அரசியல் என்னவாக கொண்டு போயிருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அன்றைக்கு தலித்துகளுக்கு எதிராகவே அல்லது தலித்துகளிடையே தந்தை பெரியாரை ஒரு எதிரான ஒரு முகமாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அது அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு என்னவா இருக்குன்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவராக, அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக முன்னிறுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு இருவரும் தலைவர்களை ஒன்றிணைத்து, தமிழ்நாட்டில் இந்த இருவரும் தலைவர்கள் தான் கோட்பாட்டு தலைவர்கள், இந்த இருவரும் தலைவர்கள் தான் காப்பரன், தமிழ்நாட்டினுடைய காப்பரன் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தேசிய இனங்களுடைய காப்பரன் என்பதை முதன்மையாக முன்னிறுத்தி எங்களுடைய தலைவர் அவர்கள் இதை நகர்த்தினார்கள். இப்போ தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எளிதாக ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவார்கள் என்கின்ற நினைத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு திராவிட எதிர்ப்பை முன்னிறுத்துகிறார் யாரு? சீமான். அதற்கு அவர் சொன்ன காரணம், 2 காரணங்களை சொல்கிறார். ஒரு காரணம் தமிழீழ இனப்படுகொலையை பற்றி அவர் பேசுகிறார். அவர்தான் கலைஞர், திமுக தான் அந்த இனப்படுகொலை நடந்த பொழுது அமைதி காத்தார்கள் என்று. இன்னொன்று காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு, கூட்டணி வைத்ததை ஒட்டி இதுதான். அப்போ திராவிடம் தான், திராவிட அரசியல் தான் இந்த இனப்படுகொலைக்கு காரணம். ஆகவே நான் திராவிடத்தை எதிர்க்கின்றேன், திராவிட அரசியல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு பிதற்றி கொண்டிருக்கிறார். தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் 1925 திராவிடர் கழகத்தை அவர் தொடங்குகிறார். ஆனால் 1880ஆம் ஆண்டு ரெவரண்ட் ஜான் ரத்னம் என்பவர் மிக தெளிவாக அன்றைக்கு
இந்த திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை அவர் தொடங்குகிறார். அதற்கு முன்பு அயோத்திதாச பண்டிதர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது அவரை மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்கிறார், நாம் யாருமே வந்து கணக்கெடுப்பின் போது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியற்ற மதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். அல்லது தமிழர்கள் என்று பதிவு செய்யுங்கள், இந்துக்கள் என்று பதிவு செய்யக்கூடாது என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். அவர்தான் பின்னாளில் 1881 திராவிட பாண்டியன் என்கின்ற ஒரு பத்திரிகையை தொடங்கினார். திராவிட பாண்டியன். அந்த பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அப்ப 1881 திராவிட அரசியலை முன்னிறுத்தியவர்கள் அயோத்திதாச பண்டிதரும் ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்களும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியை விலகி வந்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம், திராவிட அரசியலை முன்னிறுக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த திராவிட அரசியலை அவங்க இருவரும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். சீமான் எடுக்கிற அரசியல் திராவிட வெறுப்பை முன்வைக்கிறது. காரணம் என்ன என்றால் அது திராவிட வெறுப்பு அல்ல, ஆதி திராவிடர்களுக்கு எதிரான வெறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அது ஒரு சாதி வெறி. இன்றைக்கு தந்தை பெரியாரா வஉசியா, தந்தை பெரியாரா முத்துராமலிங்க தேவரா, தந்தை பெரியாரா வள்ளலாரா, இப்படி வந்து அவர் வந்து பேசுவது என்பது அதற்கு பின்புலமாக இருக்கிற சாதியை தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக திசை திருப்புவது. நேற்றைக்கு கூட ஊடகவியலாளர் சந்திப்பில் அம்மா கனிமொழி அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த மாதிரியான ஒரு இழிவான ஒரு அரசியலை, கேவலமான ஒரு அரசியலை இது காரணம் நம்ம தமிழ் சமூகம் பார்த்ததே இல்லை. நீங்கள் எதுக்கு வந்து தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க? அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற சாதியை வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் நாடாரா? அவர் கேட்ட கேள்வி, சீமான் கேட்ட கேள்வி, அவர் நாடாரா, அங்கேயே நிற்கிறீங்க? ஒரு அப்பா, அதாவது அது கேட்டுட்டு ஸ்டாலின் நாடாரா, முக தமிழரசு நாடாரா? அப்படின்னா ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி எப்படி இருக்க முடியும்? அவர் கேட்கிறார். திராவிட இயக்கம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்திய இயக்கம். கலைஞர் போன்ற குடும்பம் இன்றைக்கு சாதி ஒழிப்பை முன்னிறுத்தியதால் தான், சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்தியதால் சாதி மறுப்பு திருமணங்களை முன்மாதிரியாக நின்று அந்த குடும்பமே செய்தது. சாதி ஒழிப்பை முன்னிறுத்திய ஒரு குடும்பத்தை சாதி ஒழிப்பை வலியுறுத்தி இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அதற்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஒரு அரசாணை பிறப்பித்த அந்த அரசு, அந்த குடும்பம் இன்றைக்கு ஒரு பெண்ணை இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் 2 முறை வெற்றி பெற்ற பிறகும் அவர் நீ நாடாரா என்று கேட்டு ஒரு அப்பாவுக்கு 2 சாதி எப்படி இருக்க முடியும் என்று சொல்வதென்றால் எவ்வளோ பெரிய சாதி வெறியனாக இருக்க முடியும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போனா நீ ஒரு சாதி, உன் பொண்டாட்டி ஒரு சாதி சீமான். அப்போ உன் பையனுக்கு ரெண்டு ஜாதி இருக்குதா? அப்போ பிரபாகரன் ஒரு ஜாதி, அவருடைய ஒய்ஃப் ஒரு ஜாதி. இப்போ அவங்க பையன் வந்து கேட்டால் அவங்க அப்பாவுக்கு 2 ஜாதின்னு சொல்ல முடியுமா? அவர் எடுக்கிற அரசியல் என்பது பிரபாகரனுக்கு எதிரான அரசியல். சாதி ஒழிப்பை தமிழீழ களத்திலே முன்னிறுத்தி செயல்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். யாரும் இதை மறுக்க முடியாது. விடுதலை புலிகள் இயக்கம் கொரில்லா போரை தொடங்கி கொண்டிருந்த பொழுது திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். உமா மகேஸ்வரனை போன்ற அன்றைக்கு இருந்த போராளிகளோடு மோதல் ஏற்பட்டதற்கு கூட காரணம் அன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் திருமணம் செய்யக்கூடாது, நம்மெல்லாம் போராளிகள், நம்ம களத்திலே நிற்கிறோம், வீரச்சாவடைவோம், குப்பி கடிப்போம், ஆகவே வேண்டாம் என்று அந்த முடிவை எப்போது மாற்றுகிறார் என்றால் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதி மாறி காதலித்து திருமணம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற வெள்ளாளர்கள் போராளிகளை அந்த காதலித்த பையனை அடித்து நீ திருமணம் செய்யக்கூடாது, நீ வந்து கீழ்சாதி என்று இழிவுபடுத்திய போது பிரபாகரன் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இங்கே தமிழீழத்திலே சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும், அவர்கள் திருமணம் செய்யலாம் என்று திருமண முடிவை அப்படித்தான் மாற்றுகிறார்கள். தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை தமிழீழத்திலே நிலைநிறுத்திய ஒரு மகத்தான தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். தொடர் 2005ஆம் ஆண்டு நான் தமிழீழத்திற்கு சென்ற பொழுது கிளிநொச்சியிலே
அங்கே கொள்கை முன்னெடுப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த பிரிவினுடைய செயலாளர் அங்கே இருக்கின்ற தலைவர் ரமேஷ், அவர் பேர் அறிவமுது ரமேஷ் என்று சொல்வார்கள். கொள்கை முன்னெடுப்பு பிரிவில் ஒரு அறிவமுது புத்தக சாலை இருக்குது. அந்த புத்தக கடையினுடைய உரிமையாளர் அவர் வந்து நிறைய புத்தக வாசிப்பாளர். அரசியல் பிரிவு சார்பாக அவர்கள் அங்கே ஒரு வகுப்பெடுக்கிறார்கள். அங்கே மார்க்சியம் குறித்து ஈரோஸ் பாலகுமாரன் அவர்கள் வகுப்படுத்தார்கள். அந்த வகுப்பிலே எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நானும் அந்த வகுப்பிலே பங்கெடுத்தேன். தந்தை பெரியார் அவர்களுடைய அரசியல் குறித்து, கோட்பாடு குறித்து அறிவமுது ரமேஷ் அவர்கள் வகுப்படுத்தார்கள். அந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்றால், பொதுவாக போய் நீங்கள் புதுசாக போகிற இளைஞர்கள் பொடியன்கள் சொல்லுவாங்க, நான் விடுதலை புலி ஆக போகிறேன், எனக்கு துப்பாக்கி வேணும், நான் போய் சுட போகிறோம், சிங்களவர்களை சுட போகிறோம் அப்படின்னா உடனே வந்து துப்பாக்கியை கொடுத்து பயிற்சி கொடுத்து நீ போன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த அரங்கமே ஒரு பெரிய இந்த மாதிரி பெரிய அரங்கமாக இருக்கும். ஒரு பெரிய டிவி இருக்கும் இந்த இடத்துல. அவங்க ஏற்கனவே செஞ்ச அந்த சமர்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திய, அந்த போர் நடத்திய குறித்து வீடியோ வச்சுருப்பாங்க. அந்த தம்பிகளுக்கு ஒரு 10 பேர் வந்தாலும் 10 பேருக்கும் அவங்க வந்து 1 மாதம் 2 மாதம் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டு அந்த வீடியோவை பார்க்கணும். எப்படியெல்லாம் நம்ம போர் நடத்துகிறோம், எப்படி சாகிறோம், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு போரை எதிர்கொள்கிறோம் என்றோ போர் பயிற்சியை நேரடியாக கொடுப்பதற்கு முன்பாக அந்த வீடியோ பார்க்க சொல்லுவாங்க. அங்கேயே படுத்திருப்பாங்க, அங்கேயே தங்கியிருப்பாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வகுப்பு அது. மார்க்சியம் குறித்து வகுப்பு, பெரியாரியம் குறித்து வகுப்பு. அந்த வகுப்பில் இந்த இருவரும் பயிற்சி கொடுக்கிறார்கள். பெரியார் வந்து யார், எப்படிப்பட்டவர். அங்கே கோவூர் என்கின்ற ஒருவருடைய நூல், மணக்கோலம் அப்படிங்கிற ஒரு நூல். அவர் வந்து இந்த மாந்திரிகம், எப்படி வந்து பில்லி சூனியம், இது சம்பந்தமான, அதாவது வந்து மூட நம்பிக்கைகள் குறித்தும் அங்கே பேசப்பட்டது அந்த வகுப்பிலே. ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால், ஒரு களத்திலே போராளிகள் வெறும் துவக்குகளை மட்டும் கொடுத்து நீ போய் சுடு என்று சொல்வதில்லை. அவர்களை கோட்பாட்டு ரீதியாக வலிமைப்படுத்தி எதற்காக நாம் வந்து இந்த களத்திலே நிற்கின்றோம். ஒரு நாட்டுக்குள் 2 தேசிய இனங்கள். இந்த தேசிய இனங்கள், ஒரு இனம் ஒடுக்குகின்றது, ஒரு இனம் அடிமையாக இருக்கின்றது. நாம் ஒடுக்குகின்ற இனத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கின்றதற்கு அதற்கு கோட்பாட்டு புரிதல் தேவை என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த கோட்பாட்டு புரிதலோடு இந்த வகுப்புகளை நடத்த அனுமதி கொடுத்தார். சாதாரணமல்ல. அங்கே பல, அதேபோல் நடேசன் அவர்களுடைய அறையில் நீங்கள் பார்த்தால் அங்கே அவர் வந்து தமிழீழத்தினுடைய காவல்துறை பொறுப்பாளராக இருந்தார். பிரிகேடியர் சுபத்தமிழ் செல்வன் அவர்கள் இறந்த பிறகு, அவர் வீரச்சாவு அடைந்த பிறகு அந்த இடத்துல இவர் போகிறார். காவல்துறையில் இருந்த இடத்தை வந்து ரமேஷ் போகிறார். அவர் தமிழில் வந்து நிறைய தமிழ் பேர் வைக்கிறாங்க. அவர் பேர் இளங்கோவன் என்று மாற்றிக்கொண்டார்கள். தந்தை பெரியார் அவர்கள் குறித்த அந்த நூல்கள் நிறைய. இங்கிருந்து நான் முதல் முறையாக போகும்பொழுது தமிழீழ தேசிய தொலைக்காட்சியினுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் போனோம். அப்பொழுது எங்களுடைய தலைவர் முன்னாடி 2002 அவர் போகும்பொழுது பறை நிறையா வேண்டும் என்று சொல்லி பறை கருவிகள் அப்புறம் நான் வாங்கிட்டு போயிருந்தோம். ஒரு கல்ச்சுரல், அதாவது இலக்கியம் தொடர்பாக மிக முக்கியமாக இந்த அங்கே இருக்கின்ற புலிகளிடம் இந்த மாதிரியான கலாச்சார அரசியலை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை புலிகள் இயக்கம் மேதகு பிரபாகரன் அவர்கள் இவர் பேசுகிறார். பிரபாகரனா பெரியாரா என்று. பெரியாருடைய பிள்ளையாக, பெரியாருடைய பேரனாக கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஒரு மகத்தான தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த களத்திலே நின்று பார்க்கும்பொழுது தெரியும். சும்மா ரவுடி பொறுக்கிகள் தான் வந்து நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுவான்ல, அருவாள் எடுத்து வெட்டுவானுங்க. ஆனால் கோட்பாட்டோடு துவக்குகளை எடுத்தவர், கோட்பாட்டோடு எந்த இடத்துலையுமே அவங்க வந்து தாக்குதலை வந்து பொதுமக்கள்கிட்ட நடத்தலை. இவன் சொல்கிறான், அன்னைக்கு உங்ககிட்ட வெங்காயம் இருக்குது, என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது, வீசுனா நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வரேன், நீ வெடிகுண்டை காட்டு.
தைரியம் இருந்தால் அவன் பாணியில் நம்ம கேட்போம். உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீ பிறந்திருக்க, நீ தானே சொல்கிற, நீ தானே சொல்கிற, நாங்கள் சொல்லலை. நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வர மேடைக்கிட்டே காட்டுறேன். நீ உனக்கு தைரியம் இருந்தால் வெடிகுண்டை காட்டு. நீ எல்லாம் சுத்த ஒரு ஒரு மிக மோசமான ஒரு அறிவற்ற ஒரு கூட்டத்தை நடத்துகிறான். இதான் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியல் என்பது கட்டுநாயக விமான தாக்குதலாக இருக்கட்டும், நீ இறுதியாக அவர்கள் 2009 யுத்த களத்திலே நின்று கொண்டு விமான தாக்குதல் நடத்தும் பொழுது கூட பல போராளிகள் சொல்கிறார்கள், நம்ம விமான தாக்குதலை எங்காவது ஒரு இடத்துல மக்கள் திரள் இருக்கிற பகுதியிலே நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னபோது கூட மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய பகை இராணுவம், சிங்கள இராணுவம், சிங்கள பௌத்த பேரினவாதம், நம்முடைய இலக்கு என்பது அவருடைய இராணுவ நிலைகளில் தான் நாம் நடத்த வேண்டும், அப்பாவி மக்கள் மீது நாம் நடத்தக்கூடாது என்று வெளிப்படையாக அறிவித்தவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த கடைசி தாக்குதலில் கூட வந்து அந்த விமான தாக்குதல் தொடங்கி அவருடைய பையன் ஆண்டனி சார்லஸ் அவர் தான் அதை வந்து வெளிநாட்டில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தார். தாக்குதல் நடத்துகிறாங்க, இராணுவ நிலையில் தாக்குதல் நடத்துனாங்க. இராணுவ நிலையில் எந்த இடத்துல அப்பாவிகளை போய் தாக்குதல் நடத்தலை. விடுதலை புலிகள் வரலாற்றில் நீங்கள் எங்காவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்பாவிகள் மீது சிங்கள மக்கள் பொதுமக்கள் மத்தியிலே அவர்கள் வந்து எந்த தாக்குதல் மீது வரை நடத்தியதில்லை. அவர்கள் நடத்திய ஒவ்வொரு தாக்குதலும் இராணுவ நிலைகளின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். நம்முடைய பகை என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் என்றார். இவன் சொல்கிறான் என்கிட்ட வெடிகுண்டு இருக்குவா அப்படின்னா யாரை கொச்சைப்படுத்துகிறான்? புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத் தமிழர்கள், போராளிகள் அங்கங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். வெடிகுண்டை பாக்கெட்டில் வச்சுட்டா தர்றாங்க, வெடிகுண்டு இருக்குது, என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது அப்படின்னா என்ன பொருள்? இப்போ நான் என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்திய உளவுத்துறையினை கூப்பிட்டு விசாரிக்காதா, கைது செய்யாதா? ஆனால் அவனை கைது செய்யவில்லை என்றால் என்ன காரணம்? யார் பின்னாடி இருக்கிறார்கள்? சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று சொன்ன மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒருபோதும் தன்னை அந்த பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக, பௌத்தம் என்கின்ற அந்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக ஒருபோதும் இந்து என்கின்ற அடையாளத்தை முன்னிறுத்தியதில்லை. அவர் தமிழ் தேசிய அரசியலை மட்டும்தான் முன்னிறுத்தினார்கள். பௌத்தத்துக்கு பௌத்தம் என்றால் நேரடியாக சிங்களத்தை சொல்லல. அவர் ரொம்ப நுட்பமான அரசியலை முன்னெடுத்தார்கள். தமிழ் தேசியம் என்பது எந்த மதத்திற்கும் சம்பந்தப்பட்டதல்ல. அது ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம். மதத்தை உள்ளே நுழைக்கக்கூடாது என்பதுதான் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? இந்து தமிழ் தேசியம். இந்து, ஒருவன் இந்து என்று சொன்னாலே அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறான். இந்து, நான் இந்துன்னு ஒத்துக்கிட்டானா நான் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறேன், சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. தந்தை பெரியார் அவர்கள் 2 நுட்பமான அரசியலை முன்னெடுத்தார்கள். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று தனித்தமிழ்நாடு என்கின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1937 அன்னைக்கு இந்தி திணிப்பை முன்னிறுத்திய போது தந்தை பெரியார் அவர்கள் நேரடியாக அதற்கு எதிரான ஒரு கருத்தாக அல்லது எதிரான செயல் திட்டமாக எதை முன்வைத்தார்கள் என்றால் தனித்தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான, இன்றைக்கும் யோசிக்கிறோம், இன்றைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிறோம். ஆனால் அன்றைக்கு இந்தியை திணிக்கும் பொழுது, இந்தி திணிப்பை முயற்சி செய்யும் பொழுது, நீ இந்தியை திணித்தால் நாங்கள் வந்து தனித்தமிழ்நாடு என்பதை பிரகடனம் செய்வோம். ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன அந்த வரைபடம், ஜூன் 5ஆம் தேதி நாங்கள் வந்து இந்தியாவுடைய வரைபடத்தை எரிப்போம், தமிழ்நாடு நீங்களாக. இப்படி ஒரு துணிச்சலான ஒரு தலைவன் இந்திய அளவில் நீங்கள் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்தி திணிப்புக்கு நீ பேசு, இந்தி திணிப்பை நீங்கள் திணிக்கிற அன்னைக்கு திணிக்கிறாங்க, நாங்கள் தனித்தமிழ்நாடு நீ பேசு. தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடை நோக்கி தான் போக வேண்டும். இல்லை இந்திய தேசியத்துக்குள் உள்ளே உட்காந்துக்கிட்டு நீ வந்து அங்கே ஒட்டாண்டியாக இருக்க முடியாது, ஒட்டுக்குழுவாக நீ இருக்க முடியாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு தேசம் இருக்கணும், தேசம் இருந்தால் தான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசணும். அப்போ நீ பேசுகிறது என்ன தேசியம்? போலி தேசியம். உன்ட ஒன்றுமே இல்லை, ஒன்று சரக்கு இல்லை. ஏற்கனவே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது.
இன்றைக்கி நம்ம வந்து இந்தி திணிப்பை இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம், இன்றைக்கும் சண்டை போடுறோம், இன்றைக்கும் பேசுகிறோம். அன்னைக்கு பேசின துணிச்சல், நான் படத்தை எரிப்பேன்னு சொல்கிறாரு, இந்திய தேசிய வரைபடத்தை எரிப்பேன், எனக்கு தனித்தமிழ்நாடு தான் தீர்வு, அதாவது நீ திணிக்கிற, அதனால் நான் அங்கேருந்து வெளியே வரேன்றார். இந்த வர்ணாசிரமங்களை, இந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கருவி எதுவென்றால் இந்துத்துவம். அந்த இந்துத்துவத்தை தாங்கி பிடிப்பது எது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த இந்துங்கிற ஒரு மதம் அது சாதிகளுடைய தொகுப்பு, சாதிகளுடைய தொகுப்பு தான். சாதியை ஒழிச்சிட்டோம்னா இந்து மதம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்து மதத்தை பாதுகாப்பது சாதி, இந்து மதத்தை பாதுகாப்பது கடவுள். ஆனால் அவர் வந்து கடவுள் மறுப்பை முன்னிறுத்துகிறார், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறார். அடிப்படை வெளிப்படையாக தந்தை பெரியார் அவர்கள் முன்வைப்பது சாதி ஒழிப்பை முன்னிறுத்துவதற்கு காரணம் இதுதான். அங்கே வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக தனித்தமிழ்நாடு, இங்கே வர்ணாசிரமத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பை முன்வைக்கிறார்கள். ரெண்டும் ரொம்ப நுட்பமானது. ஆனால் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் அந்த துணிச்சலோடு பேசுகிறார்களா என்றால் அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் இன்னைக்கு நம்மெல்லாம் இன்றைக்கி நின்று பேசுகிறோம், சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம், வர்ணாசிரமத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாவற்றையும் நாம் பேசுகிறோம் என்றால் அதற்கு முன்னாடி இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்கள். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் களமாடிய அந்த களமாடலில் இருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பேர் நம்ம நின்று இன்றைக்கி போராடுறோம். இன்றைக்கி வந்து நீ புதுசாக அவர் என்ன பண்ணிட்டாரு, எவ்வளவு பெரிய ஒரு நீ படிப்பறிவற்ற கூட்டத்தை, நீ பெரியாரை பற்றி படிக்கணும், பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அம்பேத்கரை பற்றி பேசுகிறான். இன்றைக்கி தந்தை பெரியார் அவர்களை நீ வந்து இழிவுபடுத்தினா எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு அம்பேத்கரை பற்றியும் பேசுவான், அடுத்து மார்க்ஸை பற்றியும் பேசுவான். ஏனென்றால் இது ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இடதுசாரி தலைமையிலான, இடதுசாரி அடையாளம் உள்ள இடதுசாரி கோட்பாட்டில் ஒரு அடையாளங்களை உடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் இன்றைக்கு ஓம் தமிழராக மாறியிருக்கிறது. நாளைக்கு அது ஓம் தமிழர் வந்து ராம் தமிழராகவும் மாறும். வெளிப்படையாக அவர்கள் வந்து வைத்துக்கொண்டு வெளிப்படையாக இன்றைக்கு அதை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இளைஞர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய தேவை, இன்றைக்கு இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு வாக்கு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி கொண்டு இந்த மண்ணிலே ஒருவன் வாக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்றால் இதைவிட அவமானம் எதுவும் இருக்க முடியாது, எதுவுமே இருக்க முடியாது. அன்னைக்கே ராமனையே வந்து செருப்பால் அடித்த தலைவன் இவன் மாத்திரம், சீமானிய மாத்திரம் கடவுளையே செருப்பால் அடிச்சுட்டு எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒரு தலைவனை நீ வந்து அவருடைய பிம்பங்களை நீ உடைக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். நிறைய அரசியல் தரகர்கள் இன்றைக்கி, அவன் பேர் என்னவர், ஆடிட்டர் குருமூர்த்தி, அவர் ஒரு அரசியல் தரகர். அவர் தான் வந்து சொல்கிறாரு, அன்றைக்கி துக்ளக் விழாவில் நான் தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தேன். யார்கிட்ட? ஆதித்யநாட்டை வாங்கி கொடுத்தேன், பாலசுப்ரமணியன் ஆதித்யநாத் வந்தார் அப்படின்னு சொல்லி. தோழர்களே, இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் இன்றைக்கி அம்பலமாகி கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை முன்வைத்து, விடுதலை புலிகளுடைய அரசியலை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு நாசகரமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு பின்னால் இருப்பது சிங்கள, அங்கே இருக்கின்ற உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை இரண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் தேசிய இனங்களுடைய அடையாளங்களுடைய எழுச்சியை யாரும் கொண்டு வந்து விடக்கூடாது. ஆகவே தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே ஒருவனை உருவாக்கி அந்த உருவாக்கலிலிருந்து அதை எதிர்த்து அதை அழித்தொழிக்கின்ற அல்லது ஊடுருவி அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை செய்திருக்கிறார்கள் கடந்த 15 ஆண்டுகளாக. அதாவது எப்போது வேண்டுமானாலும் இன்றைக்கி வந்து விடுதலை புலிகள் இயக்கம் பின்னடைவு ஏற்படலாம். அவர்கள் களத்திலே இல்லை, களத்திலே ஆயுதங்கள் இல்லை, அவர்கள் மௌனித்து விட்டார்கள், எங்கேயுமே இல்லை. அது நடக்குமா நடக்காதா என்பது தெரியவில்லை, அதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற அந்த அரசியல் தமிழ்நாட்டிலே
மேதகு பிரபாகரன் அவர்கள் அன்றைக்கு இருந்தபோது இருந்த எழுச்சி இன்றைக்கு இருக்கின்றதா? இந்திய உளவுத்துறை அஞ்சியது. ஒருவேளை தமிழீழம் அங்கே கிடைத்திருந்தால் அடுத்த இலக்கு தமிழ்நாட்டிலே தனித்தமிழ்நாடு கோரிக்கை அங்கே வலுப்பெறும் என்பதை முன்னுணர்ந்துதான் இந்தியாவுடைய உளவுத்துறை அந்த தமிழீழ விடுதலையை சிதைத்தார்கள். சாதாரணம் இல்லை. இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். விடுதலை புலிகள் அமைப்பு இன்றைக்கு வலிமையாக இருந்ததற்கு காரணமே காங்கிரஸ் தான். யாராவது மறுக்க முடியுமா? அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த பயிற்சி, ஆயுத பயிற்சி, இந்தியாவே அவர்களை வரவேற்று இங்கே ஆயுத பயிற்சி கொடுத்தார்கள். காஷ்மீரிலே கொடுத்தார்கள், பல்வேறு இடங்களிலே கொடுத்தார்கள், தமிழ்நாட்டிலே கொடுத்தார்கள். அதற்கான இடத்தை அண்ணன் குளத்துமணி போன்றவர்கள் அவருடைய கிராமங்களிலே இடத்தை கொடுத்து பயிற்சி அளித்தார்கள். காங்கிரஸ் கட்சி அல்லது காங்கிரஸ் அப்படிங்கிறது அல்ல. அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு தேவை விடுதலை புலிகள். ஜெயவர்த்தனவே அச்சுறுத்த வேண்டும், ஜெயவர்த்தனவே பிளாக்மெயில் செய்ய வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளை அழைத்து விடுதலை புலிகளுக்கான அந்த களத்தை தேர்வு செய்து கொடுத்தார்கள். காங்கிரஸ் தான் அன்றைக்கு ஆண்டது. அப்போ நீ எந்த காங்கிரஸ் சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி இருக்குது. விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடை வெளியுறவு கொள்கை இந்திய அரசு எடுத்தது. இந்திய அரசு முழுமையாக இந்த இந்து ராஷ்டிரம் வேண்டுமென்றால் நாம் அருகில் கூட தேசிய இனங்களுடைய எழுச்சி வந்துவிடக்கூடாது, அந்த தேசிய இனங்களுடைய விடுதலையை பெற்றுவிடக்கூடாது. அந்த விடுதலை தமிழ்நாட்டிலும் தாக்கமாகும். அந்த விடுதலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் என்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கை பின்னாடி வெடிக்கும் என்பதால் தான் அதை முடக்கினார்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டியது, வெறும் சாதாரணம் அல்ல. இன்றைக்கு முழுக்க முழுக்க சிங்கள உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை இரண்டும் இணைந்து, ஏனால் இங்கே இருக்கின்ற இந்திய உளவுத்துறை யாரு? ஆர்எஸ்எஸ் தான். வேற யாரு? இந்திய உளவுத்துறை யார் இருக்கிறாங்க? இங்கே கூட நீங்கள் காவல்துறை கூட இங்கே ஆர்எஸ்எஸ் மயமாகிக் கொண்டு இருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே நமக்கு எதிராக தான் செயல்படுகிறார்கள், நம்முடைய அரசியலுக்கு எதிராக தான் செயல்படுகிறார்கள். காந்தியை படுகொலை செய்தது நீ கோட்சேன்னு கூட சொல்ல முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் கோட்சேனே சொல்ல முடியாது, அப்புறம் எப்படி ஆர்எஸ்எஸ் சொல்லுவீங்க? அப்புறம் எப்படி நீங்கள் பார்ப்பனர்னு சொல்லுவீங்க? இது எல்லாமே இன்றைக்கு இந்தியாவை இன்றைக்கு இந்த பார்ப்பனர்கள், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு முழுமையாக இந்த தேசிய இனங்களுடைய எழுச்சியை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். காஷ்மீரிகளுடைய தேசிய இன விடுதலை அவர்கள் 370 அதை ரத்து செய்து அவருடைய தேசிய இனத்தினுடைய அந்த எழுச்சியை அடக்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்களை காலிஸ்தான் வேண்டும் என்று இங்கே போராடினார்கள். இங்கே போராடும் பொழுது காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லி அவரை கைது செய்யும் பொழுது அங்கிருந்து ஒருவர் கனடாவுக்கு போகிறார். கனடாவிலே காலிஸ்தான் வேண்டும் என்று அவர் போராடுகிறார். ஹரிகிருஷ்ணன் நிஜார் அவர் பேர். அவரை அங்கே வைத்து கனடாவில் வைத்தே படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலைக்கு பின்புறமாக அல்லது அந்த படுகொலைக்கு காரணம் அமித்ஷா தான் என்று அந்த நாட்டினுடைய கனடா நாட்டினுடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளிப்படையாக அறிவித்தார்கள். இன்றைக்கு அவருடைய பதவியை அதை சொன்னதற்காகத்தான் அவர் ஆட்டம் காண்கிறார். அவருடைய பதவி இல்லை என்கிற இடத்துக்கு போகிறது. ஏன் காலிஸ்தான் கனடாவில் போய் அவர் அங்கே இருந்து காலிஸ்தான் நாடு வேண்டும், எங்களுக்கு நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் தனித்த ஒரு தேசிய இனம் சீக்கியர்கள், எங்களுக்கு காலிஸ்தான் வேண்டும் என்று அங்கே முழங்கிவிட்டு அங்கே அவர் இயக்கம் நடத்தியவரை எதற்காக கனடாவிலே கொலை செய்ய வேண்டும், படுகொலை செய்ய வேண்டும்? யோசித்து பாருங்கள். தேசிய இனத்தினுடைய அடையாளம், தேசிய இனத்தினுடைய விடுதலை எங்கேயும் எழுச்சி பெற்றுவிடக்கூடாது, எங்கு செய்தாலும் அது படுகொலை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய உத்தி, அதான் அதனுடைய அச்சுறுத்தல். அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய எத்தனை பேர் இந்த இடத்தில் நாம் இதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நெருப்பை போன்றது. அதை முழுமையாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கி அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஏனென்றால் இந்து ராஷ்டிரம் அல்ல இந்தியாவில், இது இந்திய ஒன்றியம்தான், மதச்சார்பற்ற நாடு. ஆனால் அவன் இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால்
நீ இந்து ராஷ்டிரம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கை கட்டாயம் எழுப்புவார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்து ராஷ்டிரம் எப்படி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதோ நீ அப்போ வந்து அதை நீ எழுப்புறீல, நீ அதை எழுப்புறீல, அப்போ நாங்கள் தனித்தமிழ்நாடு என்பதை நாங்கள் எழுப்புவோம். ஏனென்றால் இதை தந்தை பெரியார் அவர்களே எழுப்பி இருக்கிறார்கள். அந்த எழுப்புதல் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய அரசியலை நீர்த்து போக செய்கின்ற ஒரு கருணா வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் போன்றவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பெரியாரா பிரபாகரனா, பெரியாரா வள்ளலாராயனா, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீ பிரபாகரனா பொட்டமானான்னு கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த இயக்கத்துக்குள்ளே சண்டை மூட்டுவது இது நடந்தது. ஆணையரவு 2001 வெற்றி பெற்ற பிறகு 2001 அந்த வெற்றியிலே மிகப்பெரிய முக்கியமான அந்த சமரிலே மிக முக்கியமான தளபதி யார் என்றால் கருணாமான். நீங்கள் இன்றைக்கும் அந்த ஆணையரவு அப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏனையன் சாலையிலே பெரிய துவக்குகளை எடுத்துக்கொண்டு சாலையிலே பால்ராஜும் அவர் ஓடி வருவார்கள். ஆணையரவனுடைய அந்த முகாமை வீழ்த்திவிட்டு ஓடிவார்கள் வெற்றி கழிப்பில். இந்திய உளவுத்துறை வெகு எளிதாக வந்து கருணாமானை அணுகுகிறார்கள். நீ பிரபாகரனை விட பெரிய ஆள், அந்த போர் வெற்றியே உன்னால் தான் நடந்தது, உன்னால் தான் அந்த வெற்றி பெற்றது என்று அவரை மண்டையை புகுந்து இந்திய உளவுத்துறை அவரை வந்து சரி செய்து பிரபாகரனுக்கு எதிராக திசை திருப்பியது. இது நடந்தது. எப்படி கருணாமான் வந்து எப்படி வந்து பிரபாகரனுக்கு எதிராக மாறினான் என்பதற்கு இந்த உளவியல் மிக முக்கியமானது. நீ பிரபாகரனை விட பெரிய வீரன் மாவீரன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் பிரபாகரனுக்கு எதிராக மாறினான். தோழர்களே, அதே உத்தியைத்தான் இந்திய உளவுத்துறையினுடைய உத்தியைத்தான் இன்றைக்கு சீமான் செய்கிறான். அதே உத்தி தான். பிரபாகரனா பெரியாரா என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். பெரியாரா வள்ளலாரா என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். பெரியாரா வஉசியா என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இதெல்லாம் ஒரு சாதி வெறியோடு பேசக்கூடியது. அவர் ஆணவ படுகொலை நடக்குது என்றால் அதை ஆதரித்தவர். கோகுல்ராஜ் படுகொலையின் போது நாங்கள் எல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் சேலத்தில். காவல்துறை அது வந்து தற்கொலை என்று சொல்கிறது. கொங்கு யுவராஜ் தற்கொலை என்கிறார். மற்ற பாஜக போன்ற அமைப்புகள் தற்கொலை என்று சொல்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் போராடுகின்றோம் அது கொலை என்று. அந்த நேரத்திலே ஒரு குரல் வருகின்றது, அது கோகுல்ராஜ் வந்து தற்கொலை செய்யாமல் இருந்திருக்கணும், தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுருப்போம். யார் சொன்னது? சீமான். யோசிச்சு பாருங்க. நடந்தது ஒரு ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலை நடப்பதை கண்டிக்கிறதற்கு அவருக்கு துப்பில்லை. ஆனால் அவர் பேசுகின்றது குடிப்பெருமை. இந்த குடிப்பெருமை என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. ஆகவேதான் அன்றைக்கு அயோத்திதாச பண்டிதர் சொன்னார், நீ சாதியற்ற மதமற்ற திராவிடர்கள் என்று பதிவு செய் என்று. அதற்காகத்தான் சொன்னார். ஆனால் இந்த மாதிரியான களிசடைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே உள்ளே புகுந்து கொண்டு சாதி பெருமையை சாதி குடிப்பெருமையை நிலைநிறுத்துவதற்காக இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. மேதகு பிரபாகரன் அவருடைய அரசியலுக்கு எதிரானது. விடுதலை புலிகள் அரசியலுக்கு எதிரானது. சமூக நீதிக்கு எதிரானது. இன்றைக்கு நமக்கு தேவை தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் எனும் பெரு நெருப்பு இன்றைக்கு சனாதனத்தை எரித்து கொண்டிருக்கின்றது. பெரியார் எனும் பெரு நெருப்பு இன்றைக்கு வர்ணாசிரமத்தை எரித்து கொண்டிருக்கிறது. வலதுசாரிகளை எரித்து கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக அப்போதைக்கு அப்போது யாராவது ஒருவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் பெரியாரை ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பின்பு பின்வாசல் வழியில் வந்து பெரியாருக்கு எதிரான களங்கத்தை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்போதும் நெருப்பு எந்த களங்கத்தையும் எரித்துவிடும். எந்த களங்கத்தை அவமானத்தை நீ சுமத்தினாலும் அதையெல்லாம் இந்த நெருப்பு கட்டாயம் எரிக்கும். அதற்கான நெருப்பை நாம் அடையாத்து கொண்டே இருப்போம். எத்தனை நீங்கள் சீமான்னு எவ்வளவு பேர் வந்தாலும் என்ன, 1000 பேர் வந்தாலும் எவ்வளோ பேர் வந்தாலும் நாம் தொடர்ந்து இந்த அரசியலை, சமூக நீதி அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்கின்ற இந்த அரசியலை நாம் முன்னெடுப்போம். இதை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய ஊடகவியலாளர் தம்பிகள் இந்திரகுமார் தேரடி, மரியாதைக்குரிய தம்பி மைனர்,
கரிகாலன், மனோஜ் போன்ற அவருடைய ஊடகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் யாரும் தனிப்பட்ட முறையில் நமக்கு வெறுப்பு இல்லை, நமக்கு யார் மீதும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு இல்லை. ஆனால் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த அரசியல் தமிழினத்துக்கு எதிரானதாக இருக்கிறதால் நாம் எல்லாவற்றையும் அடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த யூடியூப்ஸ் மூலமாக நாம் முழுமையாக அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் தொடர்ந்து களமாடுவோம். இந்த வாய்ப்பை உருவாக்கிய தோழர்களுக்கு, தம்பிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.